வணக்கம். அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு கப்பு தாங்க பார்க்குறோம். பேம்பூவில் செஞ்ச டம்ளரு. இது டீ டம்ளரு, காஃபி, இந்த மாதிரி ஹாட்டான பொருள் எது வேணாலும் நம்ம வச்சு குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதனால் நமக்கு கெடுதல் எதுவுமே வராதுங்க. நான் கியாஸ் கிச்சனில் தாங்க நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க அருமையாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த டம்ளர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ பேக்கிங்கை பிரித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டம்ளர் பாருங்கள் எப்படி இருக்குது. பேம்பில் பண்ணினதாங்க. நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரிஜினல் பேம்பில் இந்த கப்பு பண்ணியிருக்காங்க. இதனுடைய அடிபாகமும் லீக்கேஜ் இல்லாத நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் குடிக்கிறதுனால எந்தவித கெடுதலும் கிடையாதுங்க நமக்கு. இதில் நம்ம ஹாட் வாட்ரு, கோல்ட் வாட்ரு எதுவானாலும் நம்ம ஊற்றி குடிக்கலாம். ஹாட் வாட்ரு நம்ம குடிக்கும்போது இதில் நம்ம டீ, காஃபி, இந்த மாதிரி சூப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குடிக்கும்போது இதில் சூடு நமக்கு தெரியாதுங்க. பாருங்கள், பேக்கிங் நல்லா பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டம்ளர் ஒரு 10 கிராம் எடை தாங்க இருக்கும். நல்லா ஒரு 250 ml பிடிக்கும் ஒரு டம்ளர். அந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பேஸும் நல்லா அருமையாக இருக்குது. இதில் வாட்ரு ஊற்றி பார்த்தா லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஹாட் வாட்டரும் ஊற்றி பார்த்தாங்க, மில்ட் ஆகிறது அந்த மாதிரி ஸ்மெல்லு எதுவுமே கிடையாதுங்க. நல்லாயிருக்கு இந்த டம்ளர். இதனால் இந்த டம்ளரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேம்பு மூங்கிலில் செஞ்ச டம்ளருங்க. இது ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இந்த டம்ளர் நமக்கு பாருங்கள், நல்லா சுடு தண்ணி ஊற்றுறேன். நம்ம பிளாஸ்டிக் கப்பு பயன்படுத்துறதுக்கு பதிலாக ஸ்டீலு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்த பதிலாக இந்த மாதிரி கப்புகளை வாங்கி வச்சு நம்ம பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க. இது கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணால் கூட நம்ம உடஞ்சி போயிடும். இந்த டம்ளர் உடையாது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.